ஹாய் ஆர்மிஸ், இன்றைக்கி நம்ம சைக்கோ டே தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட்டில் நம்ம என்ன பார்த்தோன்னா, டே வந்து உங்களை லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பார். ஸோ அதுலேருந்து தான் ஸ்டாப் பண்ணியிருப்போம். நம்ம அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் இந்தமாரி உங்கள் வீட்டுக்கு போய் பேக் பண்ணியிருப்பீங்க உங்கள் திங்ஸ்லாம். ஏன்னா டே சொல்லியிருப்பார்ல, நீ வா நம்ம வீட்டுக்கே போகலான்ட்டு. ஸோ அதனால் வந்து உங்கள் திங்ஸ்லாம் பேக் பண்ணின்னு இருக்கீங்க. ஸோ கரெக்டாக காலிங் பெல் இருக்குது. நீங்களும் போய் பார்த்தா ஓனரமாக தான் நிற்கிறாங்க. ஓனரமாக வந்து, மா நீ 2 மாதமாக ரெண்ட்டு கட்டவே இல்லை, எப்போ கட்ட போகிற, ஒழுங்கு மாதிரி தான் இந்த 3வது மாதத்துக்கோ சேர்த்து கட்டு, அப்படி இல்லைன்னா வீட்டை விட்டு காலி பண்ணு அப்படின்றாங்க. நீங்கள் சொல்கிறீங்க நான் வீட்டை விட்டு காலி தான் பண்ண போகிறேன், அவங்களுக்கே மெசேஜ் பண்ணலான்னு நினச்சி நீங்களே வந்துட்டீங்க. நீங்கள் இப்படி சொன்னோன்னே அவங்க என்னம்மா சொல்கிற, வீட்டை விட்டு காலி பண்ண போறியா, சொல்லவே இல்லை, எங்கே போக போகிற, வேறு ஏதாவது வீட்டுக்கு போக போறியா, அங்கே என்ன என்னோட ரெண்ட் கம்மியாக இருக்கா என்ன அப்படின்னு வந்து அவங்க கேட்குறாங்க. ஆமாம் அங்கே உங்களோட ரெண்ட் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு நீங்களும் வந்து வீட்டெல்லாம் காலி பண்ணிட்டு சாவி வந்து அவங்கக்கிட்ட கொடுத்துட்றீங்க. அவங்களும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. ஸோ நீங்களும் டே வர்றதுக்காக வெயிட் பண்ணுறீங்க. நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அவர் வர மாதிரி தெரியல. ஸோ உங்களுக்கு நம்பர் கூட தெரில, நீங்கள் அவசரப்பட்டு சீக்கிரமாக வந்துட்டீங்க. அதுவும் அவர் வந்து நான் உன்னை வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொன்னார். நீங்கள் எப்படி அவரோட வீட்டுக்கு கூட எப்படி போகணுன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க வெளியிலேயே. ஸோ டேவோ ஃபைனலாக வந்துடுறாரு. வந்து உங்களை வந்து பிக்கப் பண்ணிக்கிறாரு. இந்தமாரி சொல்கிறாரு, நம்ம வந்து வெளியில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ நீங்கள் ஹோட்டலுக்கும் ரீச் ஆயிடுறீங்க. ஹோட்டலுக்குள்ளே போயிட்டு டே இந்த மாதிரி சொல்கிறாரு, என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கோ அப்படின்றாரு. நீங்களும் வந்து அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆர்டர் பண்ணுறதுக்கே கூச்சமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் எப்பயாச்சும் ஒரு வாட்டி நீங்கள் ஹேனா கூட போவீங்க, அதுவும் ரேராக தான், அப்படி இல்லைன்னா தனியாக தான் சாப்பிடுவீங்க. இப்போ டே கூட, அதுவும் உங்களுக்கு பிடிச்சவர் கூட, அதுவும் நீங்கள் லவ் பண்ணுறவர் கூட வந்து உட்காந்து சாப்பிட்றீங்களா, அதுவும் ஃபஸ்ட் டைமில். அதனால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூச்சமாக இருக்குது. ஒன்றே டே சொல்கிறாரு, இதுக்கெல்லாம் கூச்சப்படாத, நான் 3வது மனுஷனா இப்படி கூச்சப்படுற அப்படின்றாரு. நீங்களும் சரின்னு சொல்லிட்டு, நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணுறதா பாடே இல்லைங்க, அதனால் வந்து நானே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டே ஆர்டர் பண்ணிடுறாரு. ஸோ நீங்கள் சாப்பிட்றீங்க. சாப்பிட்டுட்டு இருக்குமா டே வேறு ஏதாவது வேணுமான்னு கேட்குறாரு. இல்லை வேணாம், எதுவும் வேணாம் அப்படின்றீங்க. சரி எதுக்கு எவ்வளோ ஷையாக பிஹேவ் பண்ணுற, எதுக்கு என்கிட்ட ஓப்பனாகவே பேச மாட்டேற, நான் எப்படி பேசுகிறேன் பார்த்தியா ஜாலியாக அப்படின்னு வந்து டே சொல்கிறாரு. அதுவும் இல்லாமல் நம்ம 2 பேரும் கப்புள்ஸ் ஆகிட்டோம், நீ எதுக்கு கூச்சப்படுற, நீ என்கிட்ட தாராளமாக பேசலாம்ல அப்படின்னு டே சொல்கிறாரு. நீங்கள் வந்து சொல்கிறீங்க இந்த மாதிரி, நீ வந்து வாயில் தான் சொல்கிற கப்புள்ஸ் ஆகிட்டோன்ட்டு, நீ என்கிட்ட ப்ரப்போஸே பண்ணல, நீ இத்தனைக்கும் நம்ம கிளாஸ் பாய்ஸ்கிட்ட தான் லவ் பண்ணுறேன்னு தான் சொன்னே தவிர நீ என்னை பார்த்து கூட சொல்லலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்றுட்டே வந்து இப்போ என்ன உனக்கு ப்ரப்போஸ் பண்ணணும் அதானே, சரிவா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாரு வெளியில். பில்லெல்லாம் கட்டிட்டு. ஸோ நீங்கள் வந்து டேங்கோட பைக்கில் தான் உட்காந்து இருக்கீங்க. இப்போ நீங்கள் பைக்கில் போய்கிட்டு இருக்கீங்க, நீங்களும் டேவும். நீங்கள் கேட்குறீங்க எங்கே போகிறோம் நம்ம அப்படின்னு கேட்குறீங்க. அது நான் போகும்போது உனக்கு தெரியும் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. சரி நீங்களும் ஒன்றும் கேட்கல, அமைதியாடுறீங்க. இப்போ அவர் பீச்சில் தான் போய் நிப்பாட்டுறாரு. நீங்கள் கேட்குறீங்க எதுக்கு பீச்சுக்கு வந்தோன்ட்டு. இரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. கொஞ்ச நேரம் எங்கேயே வெயிட் பண்ண, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. நீங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அவர் வந்துடுறாரு. அவர் வந்ததுக்கப்புறமா எங்கே போனேன் அப்படின்னு கேட்குறீங்க. அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோஸ் எடுத்து நிட்டுறாரு. எதுக்கு இது அப்படின்னு ஒன்று, நீ தான் வந்து ப்ரப்போஸ் பண்ணலன்னு சொன்னீங்க, அதான் வந்து உனக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு ரோஸ் எடுத்துன்னு வந்தேன். ஓ சரி பண்ணு அப்படின்றீங்க. நீங்கள் என்னால் ரோஸ் தான் வாங்க முடிஞ்சது, இப்போதைக்கு எதுவுமே வாங்க முடியல, ஏன்னா அங்கே வந்து ரோஸ் கடை தான் இருந்தது. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ சொல்ல வந்ததை சொல்லு அப்படின்றீங்க. ஒன்று வரும், அது வந்து இப்படி வந்து போய் இழுத்துருந்தா நான் எவ்வளோ நேரம் நிற்கிறது, எனக்கு குளிருது இல்லை, எவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது தெரியுமா, சொல்லு சீக்கிரம் அப்படின்றீங்க. எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி எப்படி ப்ரப்போஸ் பண்ணணும்னா தெரியாது, எனக்கு எப்படி தெரியுதோ நான் தான் பண்ணுறேன், நீ கோச்சிக்காத அப்படின்றாரு. நீ முதல் சொல்லுப்பா அப்படின்றீங்க. வயன் ஐ லவ் யூ, நான் உன்னை வந்து ரொம்ப நாளாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், உங்ககிட்ட நான் வந்து சொல்லலாம்னு தோணும், ஆனால் எங்கே உனக்கு என்னை பிடிக்காதோன்னு நினச்சிட்டு தான் நான் எதுவுமே சொல்லாமல் இத்தனை நாள் அமைதியாக இருந்தேன். எப்போ உனக்கும் என்னை பிடிக்கும்னு தெரிய ஆரம்பிச்சதோ டைமே வேஸ்ட் பண்ணக்கூடாது, உனக்கு ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினச்சேன். சூப்பராக செம்மையாக ப்ரப்போஸ் பண்ணலான்னு நினச்சேன், பிளான்லாம் போடலான்னு நினச்சேன், ஆனால் நான் ஒன்று வரைக்கும் போடலை. ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் சொதப்பி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக போயிடுச்சு. இருந்தாலும் ஐ லவ் யூ ஸோ மச் வயன் அப்படின்னு அவர் சொன்னோடனே நீங்களும் வந்து பரவாயில்ல, ஏதோ சரி ஓகே அப்படின்னு தான் இருக்குது அப்படின்றீங்க.
அவரும் வந்து அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ நீங்கள் ரோஸ் வாங்கிட்டு அமைதியாக இருக்கீங்களா? உடனே அவர் வந்து ஏதோ கேட்க வர மாதிரி இருக்குது. நீங்களும் என்னன்னு கேட்குறீங்க. இல்லை நீ எதுவுமே சொல்லலையே, அமைதியாகவே இருக்க, என்ன சொல்லணும்? இல்லை நான் இப்போது சொன்னல, அதுக்கு நீ ஒரு பதிலும் சொல்லியே, என்ன சொன்ன? நான் இப்போ ஐ லவ் யூன்னு, அதுக்கு நீ எனக்கு பேக் ரிப்ளையே பண்ணலையே, நீ எதுவுமே சொல்லாமல் அமைதியாகவே இருக்க அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் அதுக்கு நான் என்ன பண்ணணும், அதுக்கு நான் என்ன ரிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே, விளையாடாத வாயன் நீ இப்படி பண்ணுற அப்படின்றாரு. உடனே நீங்களும் வந்து சரி சரி லவ் யூ டூ அப்படின்றீங்க. ஸோ இங்கே ஜின்னை காட்டுறாங்க. ஜின் வந்து ஃபுல்லாக வந்து எப்படி சொல்கிறது, நல்லா ஆராய்ச்சி பார்த்துட்டாரு. ஆனால் அவருக்கு ஒரு க்ளூவும் கிடைக்க மாட்டேங்குது, ஒரு ஆதாரமும் கிடைக்க மாட்டேங்குது. அந்த கில்லர் யாருன்னு கண்டுபிடிக்கிறது ஒரு சின்ன டிப்பு கூட கிடைக்க மாட்டேங்குது. எவ்வளோ தெளிவாக எவ்வளோ கிளவராக எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிருக்கான். கேமராவில் ஒரு விஷயம் மாட்ட மாட்டேங்குது, உன் ஃபிங்கர் பிரிண்ட் மாட்டல, எங்கே இருக்க நீ, எங்கே வந்து பணத்தை போடுற, எப்படி போடுற, அது எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. அங்கே சுற்றி முற்றி ஆளுங்களை கேட்டாலும் யாருக்குமே தெரியல. அவ்வளோ கிளவராக வந்து அவர் ஹேண்டில் பண்ணியிருப்பார் அந்த கில்லர் வந்து. ஸோ ஜின்னுக்கு ஒரு விஷயம் டவுட்டாகவே இருக்குது. அது காரணம் இந்த கொலையில் நீங்களும் சம்மந்தப்பட்டிருக்கீங்களான்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் வந்து பார்த்த சிசிடிவி கேமராவில் ஃபஸ்ட்டு வந்து நீங்களும் அந்த கொலை பண்ண பர்சனும், அதாவது இறந்து போன அந்த பர்சனும் ஏதாவது ஒன்றா இருக்கிற மாதிரி சுச்சுவேஷன் அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலே அவங்க வந்து இறந்துடுறாங்க. ஸோ ஜின்னுக்கு வந்து புரியல. ஆனால் வந்து அவருக்கு ஏதோ வந்து தோணுது. ஆனால் அவருக்கு அது வந்து அது எப்படி சொல்கிறது, அது வந்து அப்படியா, அப்படி இருக்குமா அப்படின்ற ஒரு டவுட்லேயே இருக்கார். ஸோ அதனால் அவர் வந்து அதை பற்றி அவ்வளோவா கேர் பண்ணிக்கிறது இல்லை. இப்போ அந்த கில்லர் கிடைக்கணும், அவன் எங்கே இருக்கான், அவன் என்ன பண்ணுறான், அவன் எதுக்கு இப்படி பண்ணுறான்ற ஒரு சின்ன க்ளூ கிடைச்சாலே அவருக்கு அது போதும். ஸோ அதை தான் அவர் வந்து தேடிக்கிட்டு இருக்காரு. இப்போ நெக்ஸ்ட் டே ஆயிடுச்சு. நீங்களும் டேவும் ஒன்றா தான் கிளம்பிக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா 2 பேரும் ஒரே வீட்டில் தானே இருக்கீங்க. ஸோ அதனால் வந்து நீங்களும் டேவும் வந்து ஒன்றா தான் கிளம்பிக்கிட்டு இருக்கீங்க. நீங்களும் டேவும் வந்து காலேஜ் ரீச் ஆகிட்டு 2 பேரும் ஒன்றா வருது பார்த்துட்டு நிறைய பேர் வந்து பேசிக்கிறாங்க. உங்கள் கப்பிள்ஸ் ஆகிட்டாங்களாண்டி அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து அப்படியே காசிப்ஸ் பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா டே வந்து எவ்வளோ ஹேண்ட்ஸமான பாய், அந்த மாதிரி ஒரு ஹேண்ட்ஸமான பாய் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருந்தாலே வந்து ஒரு காலேஜில் கண்டிப்பாக ஃபேமஸாக இருப்பாங்க. ஃபேமஸாக இல்லாமல் இருக்கவே மாட்டாங்களே. ஸோ டே வந்து அந்த காலேஜில் வந்து செம்ம ஃபேமஸ்னால் இல்லை, நிறைய கேர்ள்ஸ்லாம் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவர் அக்செப்ட் பண்ணதே இல்லை. புதுசாக வந்து திடீர்னு ஒரு பொண்ணு வந்து ப்ரப்போஸ், அதாவது ஒரு பொண்ணு பண்ணல அவர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்கனால நிறைய பேர் ஷாக்காக அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சில பேருக்குலாம் பொறாமை வேறு. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பாய் ஃப்ரெண்டு கிடச்சா யாருக்கு தான் வந்து எரியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்குன்னா பெருமைடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி டில்லாக ஜாலியாக டேவோட கேர்ள் ஃப்ரெண்டுடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கீங்க உங்கள் கிளாஸுக்கு. ஸோ நீங்கள் 2 பேரும் ஒன்றா கிளாஸுக்கு வரும்போது கிளாஸே ஓஹோ அப்படின்னு வந்து கத்துது. நீங்களும் வந்து அமைதியாக இருங்கடா அப்படின்னீங்க. ஆனால் டே இதெல்லாம் சட்டை பண்ணுறதே இல்லை. அவர் வந்து உங்ககிட்ட மட்டும்தான் பேசுகிறாரு. அவர் உங்ககிட்ட தான் மட்டும் பேசுகிறாரு. ஆனால் எப்போதும் போல் எப்படி சைலண்ட்டாக இருப்பார், அமைதியாக அதே மாதிரி தான் இருக்கார். ஆனால் உங்ககிட்ட தான் பேசுவார். ஸோ அப்படியே டைம் போக கிளாஸ் சாரும் வந்துடுறாரு. வந்துட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருப்பீங்களே, சார் பார்த்துட்டு ஒரே ஷாக்கு. என்னம்மா மையன் லாஸ்ட் பெஞ்சிலேருந்து ஃபஸ்ட்டு பெஞ்சுக்கு வந்திருக்க அப்படின்னு வந்து கேட்குறாரு. ஒன்று நீங்கள் வந்து இல்லை சார் படிக்கணும்னு ஒரு ஆர்வம் வந்துச்சு, அதனால தான் சார் ஃபஸ்ட்டு பெஞ்சில் உட்காந்துருக்கேன் அப்படின்னோடனே சார் வந்து நம்பிடுறாரு. அப்படியாம்மா பரவாயில்லம்மா, நீ ஒன்று புள்ளியாச்சும் திருந்துறீங்க, எனக்கு அது வரைக்கும் சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுன்னு வந்து கிளாஸ் எடுக்கிறாரு. அங்கேருந்து ஆனால் அவள் எதுக்கு போனான்னு சொல்லிட்டு எங்களுக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே பிரேக் பீரியட் வருது. பிரேக் பீரியடில் நீங்களும் டேமும் ஒன்றா தான் போகிறீங்க. அதாவது எங்கே போகிறீங்க, கேன்டீனுக்கு ஒன்றா தான் போகிறீங்க. ஸோ டே வந்து நீ இங்கே உட்காரு, நான் உனக்காக போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிருப்பார். நீங்களும் உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது ஸோ ஜிமின் கிடையாது, ஜிமினோட கேங்ஸ் இருக்கும்ல, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே, அவங்களாம் வந்துட்டு என்னம்மா கமிட் ஆனதுலேருந்து கண்டு கூட மாட்டுற அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து சகஜமாக பேசுவீங்கன்னு சொன்னல. ஸோ அந்தமாரி வந்து நீங்கள் வந்து நல்லா அப்படியே பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ எல்லாருமே பாய்ஸாக நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, ஜிமின் மாதிரி எல்லாருமே உங்களுக்கு ஃப்ரெண்டு தான், நல்லா வந்து அடிச்சுன்னு அந்த மாதிரிலாம் பேசுவீங்க. ஸோ நீங்கள் இப்படி பேசுகிறது வந்து டே வந்து அங்கே வந்து பார்க்குறாரு. அவருக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல. நீங்கள் இப்படி பண்ணுறது வந்து சுத்தமாகவே பிடிக்கல. அதுவும் நீங்கள் பாய்ஸ் கிட்டே பேசுகிறத பார்த்தாலே அவருக்கு சுத்தமாகவே பிடிக்கல. ஸோ அங்கேருந்து அவர் வந்துடுறாரு. வந்துட்டு உங்ககிட்ட பேசுகிறாரு.
ஸோ அவர் வந்துட்டு என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. நீங்களும் வந்துட்டியா என்னாச்சு அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை யார் இவங்களாம் அப்படின்னு வந்து அவர் கொஞ்சம் கோவமாகவே கேட்குறாரு. இவங்களாம் நம்ம கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தெரியாதா அப்படின்னு. உனக்கு ஃப்ரெண்ட்ஸு எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, நீ ஃபஸ்ட்டு வந்து பாய்ஸ் கிட்ட பேசுறதை நிப்பாட்டு அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. நீங்களும் என்ன சொல்கிற, எனக்கு ஒன்றும் புரியல, எதுக்கு நீ இப்படி சொல்கிற, நான் ஏன் பாய்ஸ் கிட்ட பேசுறது நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள். உடனே அவர் வந்து நீ பாய்ஸ் கிட்ட பேசுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, என்னை தவிர நீ யார்கிட்டயே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் கத்திட்டு அவர் பாட்டுன்னு போகிறாரு. டே டே எங்கே போகிற அப்படின்னு சொன்னே அவர் திரும்பி பார்க்குறாரு. அவர் பார்த்தோன்னே நீங்கள் கேட்குறீங்க எங்கே போகிற, நீ தானே கூட்டின்னு வந்த, ஏன் இப்போ போகிற அப்படின்னு வந்து கேட்குறீங்க. அவர் சொல்கிறாரு எனக்கு இப்போ கேன்டீனில் இருக்க மூடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. உங்களுக்கு ஒன்றும் புரியல, எதுக்கு இவன் வந்து இப்படி இவ்வளோ புதுசாக நடந்துக்கிறான். ப்ரப்போஸ் பண்ணி நேற்று நைட்டு தான் இருக்கும், அதுவும் ஒரு நாள் கூட ஒன்றும் முழுசாகல, அதுக்குள்ளே ஏன் இவ்வளோ பொசிட்டிவ் ஆகுறான்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க பின்னாடியே போகிறீங்க. நீங்கள் சொல்லிக்கிட்டே போகிறீங்க டே கிட்ட, இந்த மாதிரி டே அவங்க ஜஸ்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான், நீ நினைக்கிற மாதிரி தப்பாலாம் கிடையாது. ஒன்று டே உங்களை திரும்பி பார்த்து எனக்கு தெரியும் தப்பாலாம் கிடையாதுன்ட்டு நீ நினைப்ப, ஆனால் அவங்க அப்படி நினைக்க மாட்டாங்களே. ஒருவேளை அவங்க உன்னை தப்பாக நினச்சிருந்தாங்கன்னா எனக்கு சுத்தமாக பிடிக்காது, நீ எதுவுமே நினைக்கலனால அவங்க அப்படி நினச்சாலும் எனக்கு வந்து பிடிக்காது. நீ வந்து தயவு செஞ்சு பாய்ஸ் கிட்ட பேசாத, என்னை தவிர நீ யார்கிட்டே பேசாத, வேணும்னா நீ ஜிம்மின் கிட்ட கூட பேசிக்கோ, தயவு செஞ்சு எந்த பாய்ஸ்கிட்டே பேசாத, நான் பார்த்தேன்னா எனக்கு சுத்தமாக பிடிக்காது, இப்போ நான் கோவமாக இருக்கேன் அதனால் நான் கிளம்புறேன், கொஞ்சம் 2 நிமிஷம் என்கிட்ட பேசாத தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போகிறாரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, எதுக்கு வந்து இவ்வளோ புதுசாக இவ்வளோ மோசமாக நடந்துக்கிறான், ஏன் இவ்வளோ பாசிட்டிவ் ஆகுறான் அப்படின்ட்டு நீங்கள் வந்து ஒரு குழப்பத்தோடு தான் நிற்கிறீங்க. ஸோ அந்த இடத்துக்கு ஜிம்மின் வராரு. ஜிம்மின் வந்துட்டு என்னாச்சுன்னு கேட்குறாரு. நீங்கள் வந்து சொல்கிறீங்க இந்த மாதிரி, இல்லை ஒரு சின்ன சண்டை அப்படின்னு தான் சொல்கிறீங்க. ஓ அப்படியா, சரி சரி பார்த்துக்கோ அப்படின்னு வந்து அவர் சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. ஸோ பிரேக்கும் முடிஞ்சு கிளாஸ் ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு 2 ஹவராக போகுது, 2 ஹவராகவே பேசலை அவர் உங்ககிட்ட, 2 நிமிஷம்னு சொல்லிட்டு 2 ஹவராக பேசலை. நீங்களும் ஏன் பேச மாட்டேன்றீங்க, நீங்கள் ரொம்ப கெஞ்சுறீங்க, அவர் உங்களை கண்டு கூட மாட்டுறாரு, சட்டை கூட பண்ண மாட்டுறாரு, அவர் பாட்டுன்னு அவர் வேலைன்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. ஸோ நீங்கள் எதுவுமே பேசாமல் அமைதிடுறீங்க. நீங்கள் இப்படி பண்ணுறதுனால அங்கேருந்து ஜிம்மின் கேங், அதாவது காலையில் வந்து உங்ககிட்ட பேசியிருப்பாங்களே, அவங்களாம் வந்து ஜிம்மின் கிட்ட இந்த மாதிரி சொல்கிறாங்க, காலையில் நாங்கள் வயன் கிட்ட பேசணுண்டா. உடனே அங்கேருந்து ஓடி வந்துட்டு யார் இவங்க, எதுக்கு இப்படி பேசுகிற, ஏன் பாய்ஸ் கிட்டலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போட்டு கத்துனா தெரியுமா வயன் எல்லாரும் எதுக்குமே. அதுக்கப்புறமா என்கிட்ட பேசாதுன்னு சொல்லிட்டு வேற போனான், என்ன நடக்குதுன்னு தெரில, ஒன்று வரைக்கும் பேச மாட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு வந்து அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. ஒன்று ஜிம்மினும் பார்க்குறாரு. ஜிம்மின் பார்த்துட்டு இவனை பற்றி எதுவுமே தெரியாமல் இருந்ததில்ல, நான் நினைக்கிறேன் இவன் வந்து ஒரு மாதிரி அரகண்டான ஆள் போல், தெரியாமல் வயன் லவ் பண்ணிட்டா, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அப்படின்ட்டு வந்து ஜிம்மின் எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி லன்ச் பீரியடும் வந்துடுது. லன்ச் பீரியடில் டே உங்களை கூட்டிகிட்டு, அதாவது உங்கள்கிட்ட பேச மாட்டாரு, மற்றபடி உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டு உங்களை இழுத்துட்டு போகிறாரு கேன்டீனுக்கு போய் உங்களுக்கு வந்து லன்ச் வாங்கி கொடுக்குறாரு. நீங்கள் எனக்கு ஒன்றும் வேணாம் அப்படின்றீங்க. அவர் வந்து எதுவுமே பேசலை, அப்போ கூட வந்து தட்டை தான் இப்படி நீட்டுறாருனே தவிர எதுவுமே பேச மாட்டார். நீ என்கிட்ட பேசுகிற வரைக்கும் நான் எதுவுமே சாப்பிட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உட்காந்துக்கிறீங்க. உடனே டே எதுக்கு நீ இப்படி அடம் பிடிக்கிற அப்படின்றாரு. ஒன்று நீங்கள் கேட்குறீங்க, நீயா நானா, நான் அடம் பிடிக்கிறியா நீ அடம் பிடிக்கிறியா, நீ தான் எங்கள் அடம் பிடிக்கிற, நான் காலையிலேருந்து உங்ககிட்ட வந்து பேசுகிறேன், நீ என்னை கண்டு கூட மாட்டேற, அப்படியே உட்காந்து இருக்க, ஏதோ ஒரு 3வது மனுஷி வந்து உங்ககிட்ட வந்து பேச ட்ரை பண்ணுற மாதிரி நீ ஏதோ கண்டுக்காத மாதிரி அப்படி உட்காந்துன்னு இருக்க, கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டேற, ஏன்ட்டு இப்படி நீ பண்ணுற, ஏன் இவ்வளோ பாசிட்டிவ் ஆகிற, நான் ஜஸ்ட் பாய்ஸ் கூட தானே பேசினேன், நீ மறுபடியும் அந்த விஷயத்தை எடுக்காத, நீ பாய்ஸ் கூட பேசுனா எனக்கு பிடிக்கல, அவ்வளோதான், நான் அந்த ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன், ஏன்னா இங்கே யாருமே நல்லவங்க கிடையாது, அது தெரிஞ்சுக்கோ ஓகேவா, முக்கியமாக நீ வந்து பாய்ஸ் கிட்ட பேசுனா எனக்கு சுத்தமாக பிடிக்கல, எனக்கு எத்தோ டென்ஷன் ஆகுது, நீ தயவு செஞ்சு இந்த கதையை இப்படியே ஸ்டாப் பண்ணு, நீ இப்போது முதல்ல சாப்பிடு அப்படின்னு அவர் வந்து சொல்கிறாரு. நீங்களும் வந்து சரி இதுக்கு மேலே அவனை டென்ஷன் படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றீங்க, அவரும் சாப்பிட்றாரு. ஸோ அப்படியே டேஸ் போகுது. இத்தனி டேஸ்லேயும் நீங்களும் வியும் அவ்வளோ லவ் பண்ணுறீங்க, அவ்வளோ உருகி லவ் பண்ணுறீங்க. என்ன நீங்கள் வந்து பாய்ஸ் கூட யார்கிட்ட பேசினா மட்டும் கொஞ்சம் கோவம் வரும், அதனால் வந்து பேச மாட்டார். அது கிட்டத்தட்ட வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போச்சுன்னா ஒரு 2 நாள் பேச மாட்டார். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி பொசசிவாக வர உங்களுக்கு வந்து பிடிக்கும், அதுக்காகவே பேசலான்னு ட்ரை பண்ணுவீங்க. ஆனால் வந்து திடீர்னு வந்து 2 நாள் பேச மாட்டார். அது ஏன் பேசாமல் இருக்கணும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து யார்கிட்டயும் பேச மாட்டீங்க. ஏன் ஹேனா கிட்டே பேசுறது கூட கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டீங்க.
ஆனாவும் வந்து உங்ககிட்ட பேசினான்னா அப்போ தான் என்னான்னா என்ன அப்படின்னு தான் பேசுவீங்க. எல்லோரும் பார்த்துக்கிறாங்க, என்ன இந்த பொண்ணு எப்படி பேசின்னு தெரிஞ்சுன்னு இருக்கும், எவ்வளோ அமைதியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் நல்லாவும் படிக்கவும் ஆரம்பிக்கிறீங்க, தினமும் மார்க்கும் நல்லா எடுக்கிறீங்க. அது காரணம் நம்ம தான். அவர் உங்களை சும்மா விட மாட்டார், படின்னு சொல்லிட்டு உயிரை வாங்குவார். நீங்களும் அவன் டென்ஷன் படுத்த போகிறான்னு சொல்லிட்டு படிப்பீங்க. இல்லைனா வந்து பேசாமல் இருப்பார் பாருங்க, அதுவும் ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு அதுக்கும் ஒரு பேசாமல் இருப்பாரா, அதுக்கே நீங்கள் டென்ஷன் ஆகிட்டு உட்காந்து படிப்பீங்க. ஸோ இப்படியே தான் உங்கள் லைஃப் வந்து போய்கிட்டு இருக்குது. ஸோ இதோட நான் இந்த எபிசோடை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, பாய்.